அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம கிளாஸில் ஒரு பேசிக் ஸ்டைல் பார்த்துருப்போம். அது கொஞ்சம் நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மெஷர்மெண்ட் போட்டு காமிக்கிறேன். இப்போ லென்த் வந்து சென்டர் பேக் பார்த்தீங்கன்னா 53. நான் வந்து பேசிஸ் வந்து எல் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எப்பயும் போல் ட்ரா மோடு போகிறோம். ட்ரா மோடு போய் ரெக்டாங்கிள் டூவில் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கிளிக், அகைன் ஒரு கிளிக், சும்மா டபுள் கிளிக் பண்ணக்கூடாது, ஒரு 2 கிளிக் மட்டும் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இங்கே வந்து வித்து ஹைட்டாகவும் ஹைட்டு வித்தாகவும் உங்களுக்கு மாறும். எக்ஸாம்பிளுக்கு லென்த்து வித்தாகவும் வித்து லென்த்தாகவும் மாறும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லென்த்து ஃப்ரம் சென்டர் பேக் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 53 கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து லென்த்தில் வந்து வித்தில் வந்து லென்த்து ஃபுல் வேல்யூ கொடுத்துக்க போகிறேன். 53 கொடுத்து ஒரு என்டர். இப்போ ஹைட்டில் வந்து செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. அப்போனா எனக்கு எவ்வளோ வேல்யூ வேணும், 21 இருந்தால் போதும். ஸோ நான் 21 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டு வேலிடேட்டும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அகைன் ஒரு என்டர் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண மெஷர்மெண்ட் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு மேலே ஷோ ஹைட் டிஸ்டன்ஸ் ஆன் பீசஸ்ன்றது இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமோ செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அகைன் வந்து பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எங்கேருந்து எங்கே பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஷேப் மோடில் இந்த பாயிண்ட், இதை வந்து நெக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டில் இருந்து நம்ம ப்ளஸ் கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா நெக்கு வித்தும் ஷோல்டரும் கொடுப்போம். அதே ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பு பேக் நெக் ட்ராப் கொடுக்க போகிறோம். ஸோ நான் எனக்கு இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். நான் இதை வந்து செட்டஸ் அர்ஜென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு கிரியேட் எ நியூ பாயிண்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்க போகிறோம், வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் 37. அப்புறம் நெக்கு வித்தில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வித்தில் 19. 19னா டிவைட் 2 9.5 வருது. 9.5 ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ஸ்பேஸ். இப்போ நமக்கு அடுத்து ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்குறாங்க. 35 வந்து நம்ம வந்து 2ஆக போட்டுக்கலாம். அப்போ 35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.5 வரும். 17.5. திரும்ப ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து எனக்கு வந்து நெக்கு வித்தும் கிடச்சிச்சு, ஷோல்டரும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு நெக்கு ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பு, பேக் நெக் ட்ராப்பு. எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் அப்போ நான் வந்து மைனஸில் போட போகிறேன். பேக் நெக் ட்ராப் வந்து 2 -2, திரும்ப ஒரு ஸ்பேஸ். அடுத்து ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 வேல்யூ ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். கொடுத்து ஒரு என்டர். எனக்கு ஃபுல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன வரணும், ஷோல்டர் ஸ்லோப் வரணும். இங்கே வந்து மெஷர்மெண்ட் ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கல. நம்ம காமனாக வந்து ஒரு 3.5 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை ஷேப் மோடில் வந்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி எந்த பாயிண்ட் நமக்கு மூவ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி மூவ் ஃப்ரம் கரண்ட் டிஎக்ஸில் டேரக்ட் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3.5 வேல்யூ கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அந்த பாயிண்ட் மூவ் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த பாயிண்டில் இருந்து தான் எனக்கு ஆமோல் வேல்யூ வேணும். ஸோ ஆமோல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 21 கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி ஆமோல் கோவில் கொடுத்துருக்காங்க. கோவுனா நம்ம ஒரு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 19 வந்துச்சுங்களா. ட்ரா மோடில் ரெக்டாங்கிள் டூலில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்த உடனே ட்ரா ஃப்ரீ லைன் இருக்கும். அந்த ஃப்ரீ லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் இருந்து தான் எனக்கு அந்த ரவுண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் 1, டிஸ்டன்ஸ் 2 எனிவே நீங்கள் எதில் வேணால் கொடுத்துக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் 1ல் வந்து நான் ஒரு 19 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு என்டர் இப்போ கொடுத்தா எனக்கு ஒரு சர்க்கம் வந்துருச்சு. எனக்கு இந்த சர்க்கமில் எந்த இடத்துல 2 மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கையோட எஸ்கேப். அப்போ எனக்கு லைன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கிரியேட் ஆன அந்த பாயிண்டில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஷோல்டரை பாயிண்ட் தூக்கிட்டு போய் இந்த இடத்துல அப்படியே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஷோல்டர் கிடச்சிருச்சு, சாரி ஆமோல் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து இது இந்த லைன் எனக்கு தேவையில்லை, டெலீட். இப்போ நம்ம அடுத்த எகைன் எங்கே போகலான்னா அப்படியே நம்ம கோவுக்கு போயிடலாம். கோவ் வந்து எவ்வளோ கரெக்டாக 21 கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து இந்த லைன் தான் எனக்கு கோவ். ஸோ அப்போ நான் இந்த லைன் நான் கிளிக் பண்ணிவிட்டு டேர்ன் டு கோவ், நல்லா பார்த்தீங்கன்னா டேர்ன் டு கோவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி 90. எனக்கு வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, 21 கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு கோவில் வந்து 21 வேணும்.
ஓகே. இப்போ நமக்கு வந்து ஆமோலுக்கு ரஃபாக தான் போட்டிருக்கிறேன். தென் இப்போ நமக்கு வந்து கோவு கிடச்சிருச்சு, ஆமோல் கோவு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த நெக் பாயிண்ட் தேவையில்லை. இதை வந்து கிளிக் பண்ணி ஷேப் மோடில் போய் இதை நம்ம கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த பேக் நெக் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கோவ் கொடுக்கணும். சேம் இந்த லைனை கிளிக் பண்ணி டர்ன் டு கோவ் கொடுத்து நான் ஷேப் நார்மலாக நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த பாயிண்ட்டு 90ல் வேணும், 90ல் கொடுத்துக்கிட்டேன். சும்மா நார்மலாக எடுத்தாச்சு. ஓகே. இப்போ எனக்கு பேக் கிடச்சி, எனக்கு வந்து ஃப்ரண்ட்டு வேணும் அப்படிங்கிறனால Control D ஃபார் டூப்ளிகேட். ஓகேங்களா? நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் Control C காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது காப்பி, இந்த இடத்துல காப்பி பீஸ் Control C நான் காப்பி பண்ணிட்டேன். நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 100 பீஸ் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து இந்த பீஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போட்டேன். இது வந்து ஃப்ரண்ட். ஸோ இப்போ எனக்கு பேக்கில் வந்து இந்த பாயிண்ட் தேவையில்லாத பாயிண்ட் நம்ம கையோடு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட். இதில் சின்னதாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீட்டாக தெரில அப்படின்னா இந்த சைடு பார்த்தாலே கிளிக் பண்ணால் தெரியும். நேமில் வந்து பேக்குன்னு இருக்கு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பேக் நெக் பாயிண்ட்டோட தேவையில்லை. டெலீட். இப்போ இந்த கோவாக்க லைனை வந்து இங்கே பார்த்திங்கன்னா டர்ன் டு ஸ்ட்ரைட் இருக்கும், டர்ன் டு லைன். ஓகேங்களா? நான் ஸ்ட்ரைட் லைனை பண்ணிவிட்டு திரும்ப டர்ன் டு கோவ் கொடுத்தா போனால் எனக்கு நார்மலாக கோவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுக்கிறேன். இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டு கிடச்சிருச்சு, பேக்கும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ சீம் அலவன்ஸ் எங்கே போவோம்? கார்மெண்ட் டூலில் போகிறோம். எடிட் சீம் அலவன்ஸ். அது பண்ணுறதுக்கு முன்னாடி சீம் அலவன்ஸ் ஷோ பண்ணிக்கணும். இப்போ நம்ம செகண்ட் ஏரோவில் பார்த்தீங்கன்னா ஷோ ஐட் சீம் அலவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஷோ ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த லேயர் கிளிக் பண்ணி திரும்ப இந்த லேயரை கிளிக் பண்ணி நான் ஷோ பண்ணேன்னா எனக்கு வந்து சீம் ஷோ ஆகிடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் தேவை கிடையாது. அப்போ அந்த லைனை கிளிக் பண்ணி எங்கே உங்களுக்கு 0 வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் சிஎம்எஸ்ன்னு கொடுத்து 0 நான் வேல்யூ என்டர் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே 0 வந்து சேம் அது கையோட ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கீழேயும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருங்க. என்டர். நம்ம பாட்டமில் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் மடித்து தைக்கிறதுக்கு அலவன்ஸ் வேணும். அதனால் பேக்கில் பாட்டம் லைனை நான் கிளிக் பண்ணுறேன். 2 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி நான் 2 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது முடிஞ்சிச்சு. இது முடிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கார்மெண்ட் டூலில் இருக்கிறனால நம்ம கையோட சிமிஸ்டிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே கார்மெண்ட் டூலில் எந்த இடத்துல உங்களுக்கு சிமிஸ்டிக் ஓப்பன் ஆகணுமோ அந்த லைனை கிளிக் பண்ணி கிரியேட் சிமிஸ்டிக் ஆக்சிஸ் கொடுக்குங்க. உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு கிரியேட் ஆனது எப்படின்னா இந்த மாதிரி டாட்டாக ஒன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அகைன் திரும்ப ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நான் அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கிறனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். இப்போ நான் ஷோ பண்ணி பார்க்குறேன். மேலே நீங்கள் மெஷர்மெண்ட் ஷோ பண்ணுவீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷோ ஹைட் சிமிஸ்டிக் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டும் முடிஞ்சு பேக்கும் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் போகலாம். ஸ்லீவ் அதே மாதிரி சேம் ட்ரா மோடில் போகிற ரெக்டாங்கிள் டூல் ஆட் பண்ணுறோம். ரெக்டாங்கிள் டூலில் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க?